ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சமையல் சேனலில் சண்டே ஸ்பெஷலாக நம்ம சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுவும் சீரக சம்பா அரிசியில் ஒரு நல்ல ஒரு சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டான ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது. இப்போல்லாம் பிரியாணி ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி எல்லா இதுவும் வசதியும் வந்துடுச்சு இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக சூப்பராக செஞ்சிடலாம் பிரியாணி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். நான் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு நல்லா சூடானது ஒன்று நான் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஒன்றா ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஒரு 2 துண்டு பட்டை நல்லா உடச்சி சேர்த்துக்கிறேன். ஒரு 4 லவங்கத்தை சேர்த்துக்கிட்டேன். ஒரு 3 மராட்டி மொக்கு சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் 3 சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் ஒரு 3 சேர்த்துக்கிட்டேன். பிரிஞ்சி இலை ஒரு 4 இலை நான் அதிலேயே சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா 2ஆக கீறி நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக டார்க் ப்ரௌனாக வர வரைக்கும் நீங்கள் வதக்குங்க. ஏன்னா பிரியாணியோட ஸ்பெஷலே இந்த வெங்காயம் தான். வெங்காயம் எந்த அளவுக்கு நம்ம டார்க்காக வதக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம பிரியாணிக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும், அதே நேரத்தில் கலரும் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை மறந்துடாதீங்க. நல்லா வெங்காயம் நல்லா வதங்கின உடனே 2 ஸ்பூன் அளவு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா இஞ்சி பூண்டு ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி தான் எடுத்துருக்கிறேன். ஸோ நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, ஏன்னா அடி பிடிக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இஞ்சி பூண்டு வதக்குங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் ஒரு பிடி கொத்தமல்லியை எடுத்து சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லியை ஒரு 5 செகண்டு இந்த எண்ணெயிலேயே இஞ்சி பூண்டோடவே வதக்கலாம். ஏன்னா இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். ஸோ அதனால தான் நான் இப்படி செய்வேன். பாருங்கள், நல்லா ஒரு 5 செகண்டு வதக்குனதுக்கப்புறம் இதே அளவு நான் புதினாவும் ஒரு பிடி அளவு எடுத்து நான் அதில் சேர்த்து நல்லா அதே 5 செகண்டு மறுபடியும் நான் வதக்கிக்க போகிறேன். நல்லா அதே மாதிரி 5 செகண்ட் நல்லா வதக்கிக்குங்க. இந்த புதினாவும் கொத்தமல்லியும் நம்ம எண்ணெயில் வதக்கும் போது பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் இப்படி செய்வேன். ஸோ பாருங்கள், நல்லா ஒரு 5 செகண்டு வதங்கினதுக்கப்புறம் இதுலேயே ரெட் சில்லி பவுடர் நான் எடுத்து 2 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். சாரி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன் இதை எண்ணெயில் சேர்க்குறேன்னா, அந்த எண்ணெயில் சேர்க்கும்போது பிரியாணிக்கு நல்லா கலர் கொடுக்கும். பார்த்திங்கன்னா நான் ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். இந்த ரெட் சில்லி பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ணுவேன். நல்லா இது அந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கலர்னதுக்கப்புறமா அடுத்தது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கலர் நல்லா டார்க்காக வர வரைக்கும் வதக்கிட்டு தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி நான் 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். தக்காளி போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே நான் என்ன பண்ண போகிறேன், சின்ன கப்பு ஒரு கப் அளவு நான் தயிர் எடுத்துருக்கிறேன். ஒரு 50 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். 50 ml தயிர் இருக்கும். அந்த 50 ml தயிரையும் நான் சேர்த்து அது கூடவே இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இது நல்லா மேஷ் ஆகட்டும். நல்லா மசிட்டோம். தக்காளி எல்லாம் ரொம்ப மசிஞ்சு வரணும், நல்லா தொக்கு மாதிரி வரணும். அது வரைக்கும் இதை நல்லா கலரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா கிரேவியாக வரணும். நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி மஞ்சப்பொடி போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த வெங்காய தக்காளி கூடவே இந்த சிக்கனை சேர்த்துட்டு, ஏன்னா இது நாம் சீரக சம்பா அரிசியில் செய்கிறதுனால நான் இப்படி தான் செய்வேன். பாஸ்மதி ரைஸில் வேறு மாதிரி செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சிக்கன் எல்லாத்தையும் 1/2 கிலோ சிக்கனையும் நான் சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு பெரட்டுவேன். அந்த மசாலா எல்லாமே ஃபுல்லாக சிக்கனோட நல்லா ஒட்டி வரணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த மசாலாவும்
அந்த சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ பாருங்கள், நான் தண்ணி எதுவுமே இப்போ ஆட் பண்ணலை. தண்ணி ஆட் பண்ணாமையே வெறும் அந்த மசாலாவில் நான் சிக்கனை மட்டும் சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் நான் கொதிக்க விட போகிறேன். நல்லா அந்த சிக்கன் நல்லா வெந்து வரணும். ஸோ அந்த மசாலாலேயே அந்த சிக்கன் வேகும்போது ரொம்ப சாஃப்டாக, அந்த தயிர் கூட வேகும்போது சிக்கன் ரொம்ப சாஃப்டாக மாறும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் மூடி எடுத்துகிட்டு பாருங்கள், 5 நிமிஷம் 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் அரை எலுமிச்சம்பழம் வச்சுருக்கிறேன். அந்த லெமனை நான் சாறு புழிஞ்சு எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா பாருங்கள், நான் தண்ணி எதுவுமே ஊற்றாமையே அந்த ஒரு மசாலாலேயே எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ தண்ணி அளவு ரேஷியோ ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியை ஊற்றாமையே சிக்கன்லேயும் நிறைய தண்ணி இருக்கும். ஸோ அந்த சிக்கன் வேகும்போதும் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு சிக்கன் ஒரு 7 நிமிஷம் நான் நல்லா வேக வச்சு எடுத்தேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 கப்பு அரிசி எடுத்தேன். ஸோ அதில் நான் 1.25 கப்பு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சீரக சம்பா 1.25 கப்பு தான் ஆட் பண்ணணும். பாஸ்மதி ரைஸாக இருந்தால் 1.25 கப்பு ஆட் பண்ணலாம். நம்ம வீட்டு அரிசியில் செய்கிறதா இருந்தால் 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சீரக சம்பா அரிசின்றதுனால நான் 1.25 கப்பு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மூடி போட்டாச்சு. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் போதும். 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி சலசலன்னு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நான் சீரக சம்பா அரிசியை ஒரு 3 தடவை கழுவி அதை நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த அரிசி எடுத்து அப்படியே போட்டுக்கலாம். இந்த அரிசி ரொம்ப பொடியாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் அரிசி எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விடுவோம் மசாலாவை. அரிசியும் மசாலா தண்ணி எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலரி விடுவோம். நல்லா கலரி விட்டதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் மூடி போட்டு வேக விட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். சீரக சம்பாவில் நீங்கள் ஒரு வாட்டி பிரியாணி செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி செய்யுங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே பிடிக்கும். அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மூடி போட்டு கொதிக்க விட்டாச்சு. பாருங்கள், இப்போ எடுத்து பார்த்தோன்னா நம்ம தம் போடுற அளவுக்கு நம்மளுக்கு அரிசியும் தண்ணியும் கலந்து வந்திருக்கு. பாருங்கள், அரிசியும் அதிகமாக இல்லை, தண்ணியும் அதிகமாக இல்லை, ரெண்டுமே ஈவனாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு தம் போடுறதுக்கு கரெக்டான ஒரு பதம்னு சொல்லலாம். ஸோ எல்லாத்தையுமே நல்லா கலரி விட்டுட்டு நம்ம இப்போது மூடி போட்டு வெயிட் வச்சு தம் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி தம் போடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 ஸ்பூனு நெய் இதில் மேலே சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெய் அப்படியே ஊற்றிட்டு கலராமல் நீங்கள் மூடி போட்டு நம்ம இப்போ வெயிட் போட்டு நம்ம தம் போட போகிறோம். அதுக்கு மேலே நான் ஒரு தோசைக்கல் வச்சு பாருங்கள், நம்ம இடிக்கல் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த இடிக்கல் வச்சு நான் வெயிட் போட்டிருக்கிறேன். இந்த வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் நீங்கள் லோவாக வச்சு 15 நிமிஷத்துக்கு நீங்கள் வெயிட் போடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் போட்டு எடுத்தாச்சு. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆகிருக்கு. சீரக சம்பா சிக்கன் பிரியாணி எந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் முன்னாடியே நான் எடுத்து ஓப்பன் பண்ணி எடுத்து பார்க்குறேன். பாருங்கள், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக ஆவி பறக்க நல்லா மணக்க நம்மளுக்கு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சிக்கன் அவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு. ஸோ பார்க்கும்போது மனம் ரொம்ப சூப்பராக, அந்த வாசனை அவ்வளோ நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதுக்கு ஒரு தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூடாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மணக்க சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி. சிக்கன் பீஸு அவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.